சென்னையில் 25 கோடி ரூபாய் அசல் வைரக்கல்லை மாற்றி வைர வியாபாரியிடம் போலீசார் போலி வைரக்கல் ஒப்படைத்ததாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரஃபீக் உள்ளார். ரஃபீக் வணக்கம். இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வடபழனியில் உள்ள கிரீன் ஸ்பாட் நட்சத்திர விடுதியில் சந்திரசேகர் என்ற வைர வியாபாரி மர்ம நபர் கட்டி போட்டு 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நகை கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய போலீசார் தகவல் இருந்து விரைந்து வந்த தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு 24 மணி நேரத்திற்குள் திருடி சென்ற திருடர்களை பிடிப்பதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குறிச்சியாக 4ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்திற்கு முன்பாக ஒரு வார காலம் வைரத்தை வாங்குவது போன்று தரகர்கள் மூலம் நாடகமாடி சந்திரசேகரிடம் இருந்து வைரத்தை கொள்ளையடித்தது விசாரணையில் தெரிய வந்தது. 25 கோடி ரூபாய் பேரம் பேசி பணத்தை வாங்க வடபழனி நட்சத்திர ஓட்டத்தில் நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி குறித்து வைரத்தை கொள்ளையடித்த 4 பேரையும் தனிப்படை போலீசார் 24 மணி நேரம் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களிடம் இருந்து வைரம் மீட்கப்பட்ட ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது. இது குறித்து கொள்ளையடிக்கப்பட்ட வைரம் உண்மையான வைரமா அல்லது போலியான வைரமா என்பது குறித்து கண்டறியப்பட்டுள்ளது. கொண்டு வந்த வைரம் ஒப்படைக்கப்பட்ட வைரம் போலியானது என்று தெரிய வந்துள்ள நிலையில் இந்த வழக்கு திடீர் திருப்பமாக கட்டி போட்டு வைரம் கொள்ளையடிக்கப்பட்ட வைர வியாபாரி சந்திரசேகரன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேற்று புகார் அளித்திருந்தார். தன்னிடம் தரகர்கள் மூலமாக மர்ம நபர்கள் 4 பேர் தொடர்பு கொண்டு வைரத்தை வாங்குவது போன்று நாடகமாடி கொள்ளையடித்த சம்பவம் பெரும் மோசடி செய்துள்ளனர் என்பது குறித்து புகார் அளித்திருந்த நிலையில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது புகாரில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் போடப்பட்டிருந்த மருத்துவ சிகிச்சை அவரை கை மற்றும் கால்கள் கட்டி போட்டு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இருக்கக்கூடிய பரபரப்பான சூழல் காணப்பட இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கூறியிருந்தார். மேலும் அந்த வைர வியாபாரி தனது மகள் மற்றும் நண்பர் சுப்பிரமணியன் மாசானம் வன்னியராஜன் ஆகியோர் முன்னிலையில் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. தொன்மையில் காவல் அதிகாரி உறுதி செய்ததாகவும் மதிப்பினை அளவீடு செய்ய 2 பதிவீட்டாளர்களிடம் நிறுவனத்தில் ஆய்வு செய்ததையும் புகாரில் தெரிவித்துள்ளது. ஆனால் மே 8ஆம் தேதி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் போலியான வைரத்தை காவல்துறை சமர்ப்பித்ததாகவும் சைதாப்பேட்டை நீதிமன்றம் சந்தேகம் ஏற்பட்டு ஒப்படைக்கப்பட்ட வைர நகை தொடர்பாக சான்றிதழ்களை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் கேட்டதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட காவல்துறையிடம் இது தொடர்பாக கேட்டபோது முன்னுக்கு பின் முரண்பாக பதிலளித்து 13ஆம் தேதி வடபழனி காவல் நிலையத்திற்கு உண்மையான வைரக்கல் தொடர்பாக கேட்டதற்கு காவல்துறையினர் உயர் அதிகாரியின் பெயரை குறிப்பிட்டு மிரட்டியதாகவும் சந்திரசேகரிடம் புகார் அளித்துள்ளார். எனவே காவல்துறையினர் மீட்கப்பட்ட உண்மையான வைர நகை கல்லை ஒப்படைக்க வேண்டும் என போலி வைரக்கல்லை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வைர வியாபாரியான சந்திரசேகர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய புகாரில் எழுதப்பட்டுள்ளது. மேலும் கொள்ளையடிக்கப்பட்ட வைரம் காவல்துறையினர் அதிரடியாக மீட்கப்பட்ட பிறகு உண்மையான வைரத்தை தங்களிடம் மீட்டு கொடுக்கும்படி கேட்டுள்ளார். மேலும் இது தொடர்ச்சியாக இந்த சம்பவம் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு கூட தனிப்படை மூலமாக அனுமதிக்கப்பட்டு அவருடைய உண்மையான வைரத்தை யார் மீட்டார்கள், அதாவது தனிப்படை மூலமாக மீட்டக்கூடிய போலீசார் யார் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை உயர் அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதற்கான உரிய உண்மையாகவே இவர்கள் உண்மையான வைரத்தை மீட்கப்பட்டுள்ளதா அல்லது வைரத்தை மீட்டு அல்லது போலியான மாற்று போலியான வைரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதற்கான தனிப்படை அமைக்கப்பட்டுள்ள அந்த போலீசார்கள் யார், எத்தனை பேர் போனார்கள், அவருடைய நிலைப்பாடுகள் என்ன, அவர்களுக்கு எத்தனை பேர் எங்கெங்கு மீட்கப்பட்டன, அவருடைய அந்த வைரக்கற்களுடைய விலை உயர்ந்த வைரக்கற்களுடைய உண்மையான வைரக்கல் என்ன ஆனது என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரஃபீக்.